அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க சக்கர வீகுப் த ட்ராப் படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இன்ஸ்பெக்டரை தான் காமிக்கிறாங்க. என்னோட வாழ்க்கையில நான் நிறைய கேஸ பாத்திருக்கேன், ஆனா இப்ப சொல்ல போற கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலானது, அது என்ன பயங்கரமா யோசிக்க வச்ச கேஸும் கூடன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி சஞ்சய் அப்படின்னு ஒரு நபரை காமிக்கிறாங்க. ஆபீஸ் வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மாதிரி ஒரு 12-12:30 மணி இருக்கும். கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அண்ட் கார்ல இருந்து இறங்கி தன்னோட வீட்டுக்குள்ள போகும்போது டோர் திறந்து இருக்கு. இவருக்கு ஒன்னும் புரியல. என்னவா இருக்குன்னு உள்ள போய் பார்க்க அப்பதான் இவர் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அங்க கிடக்குது. என்ன அப்படின்னா இவரோட ஆசை மனைவி அங்க இறந்து போய் கிடக்குறாங்க. இது இவரால பொறுத்துக்கவே முடியல. இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி அவங்களை கட்டி பிடிச்சி அழுத்துட்டு இவரோட நண்பரான சரத் அப்படின்ற நபருக்கு போன் அடிக்கிறார். ஆனா அதுக்கப்புறமா போலீஸ்க்கு போன் அடிக்க அந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு தான் பாத்தீங்கன்னா இப்ப கதை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அந்த இன்ஸ்பெக்டர் வந்திருப்பார். ஆனா அவர் கூடவே சப் இன்ஸ்பெக்டரும் வந்திருப்பாங்க. அண்ட் இவரோட நண்பரான சரத் அப்படின்றவருக்கு போன் பண்ணியிருந்தா இல்லையா, அவரு வந்து என்ன ஆச்சுன்னு விசாரிக்க முதல்ல உள்ள விட மாட்டேன்றாங்க. அவனுக்கு இருக்கிறது நான் மட்டும்தான், அவனோட கஷ்டத்தை நான் பங்கெடுத்துக்கணும்னு சொல்ல உள்ள விடுறாங்க. அண்ட் சஞ்சயும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணி இவர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் 2 பேருமே பாத்தீங்கன்னா இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த வீடு முழுக்கவே பாத்தீங்கன்னா மிளகா பொடி போட்டிருப்பாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம சத்தமே இல்லாம இங்க எப்படி கொலை நடந்திருக்கு அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் தெரியாம டிவி ஆன் பண்ணிட்டாரு. நிறைய சத்தத்தோட இருக்கும். சோ இது மூலமா அந்த டிவி ஆன் பண்ணிட்டு தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க அப்படின்ற கோணத்துல யோசிக்கிறாங்க. அண்ட் மேற்கொண்டு அந்த இருக்க எல்லா இடத்தையும் விசாரிக்கும் போது அங்க இருக்கிற சஞ்சய் பாத்தீங்கன்னா ஈவினிங் என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுவார். இவர் பார்ட்டிக்கு கிளம்பணும் அப்படின்னு மாதிரி ரெடி ஆயிருக்கு. இவரோட வைஃப பாத்தீங்கன்னா பார்ட்டிக்கு வரும் மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆனா அவங்க எனக்கு சின்ன வேலை இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்ல கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. என்னைக்குமே நீங்க சீக்கிரமா வர ஆள் தான் இல்லையா, இன்னைக்கு எதுக்காக லேட்டா வந்தீங்கன்னு கேட்க பார்ட்டியை முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சுன்றாங்க. அது இன்னும் சில விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க பக்கத்துல இருக்க சரத் பாத்தீங்கன்னா இவரை நோண்டிக்கிட்டே இருக்காரு. எதுக்கு இவ்வளவு கேள்விகளை கேக்குறீங்க, அவனே பொண்டாட்டி எழுந்து போன துக்கத்துல இருக்கான்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா இவர் வாய மூட சொல்றாரு. நான் கேக்குறது இவங்கிட்ட நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முடியுமா அப்படின்னு மாதிரி இன்னும் சில கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு நாளைக்கு நீங்க ஸ்டேஷன் வர மாதிரி இருக்கும்னு சொல்ல இது சைடு இருக்க சரத் பாத்தீங்கன்னா எதுக்காக ஸ்டேஷன் வரணும், எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் அவர் ஆன்சர் பண்ணிட்டாருல, இது சரிப்பட்டு வராது போல அப்படின்னு மாதிரி இந்த சரத் பாத்தீங்கன்னா ஒரு உயர் அதிகாரிக்கு போன் அடிக்கிறார். அந்த உயர் அதிகாரி மூலமா இன்ஸ்பெக்டருக்கு கால் வருது. அவர் எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடாத, எல்லா விஷயத்தையும் நீயே பாத்துக்கோன்னு சொல்ல இவர் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்புறாரு. அண்ட் வெளியே போய் கூட இருக்க அந்த லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசுறாரு. இவ்வளவு பெரிய வீட்டுல நகைகள் எல்லாமே திருடு போயிருக்கு, ஆனா இங்க ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்ல அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்ல பக்கத்துல இருக்க அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் பாத்தீங்கன்னா இது அவங்களோட சொந்த வீடு கிடையாது, சிரியோட அதாவது இறந்து போனாங்க இல்லையா அந்த லேடியோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க இறந்து போனதால அங்க இருக்க முடியாம தான் சார் இங்க வந்தாங்க, மேபி அதனால கூட கேமரா பிக்ஸ் பண்ணாம இருக்கலாம்லன்னு சொல்ல இன்ஸ்பெக்டரும் எதுவா இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும், சரி வாங்க போலாம் அப்படின்னு மாதிரி கூட்டு போற ரெக்கார்ட் பண்ணா அந்த சஞ்சய் இறந்து போன அவரோட ஒய்ஃப் சிரி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு சாங் மாதிரி காமிக்கிறாங்க. 2 பேரும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கையில சண்டையே இல்லாம சந்தோஷமா தான் போய்கிட்டே இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு சஞ்சய் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க இவரோட ஆபீஸ் நண்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவருக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு மாதிரி வந்திருப்பாங்க. அப்போ அந்த ஆபீஸ் நண்பரான மாலிக் அப்படின்ற ஒருத்தருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது, நாங்க எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கோம், உங்களை விசாரிக்கணும்னு வந்தோம், வீட்டுல ஆள் இல்ல, கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போக முடியுமான்னு சொல்ல ஒரு ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு கான்ஸ்டபிள காமிக்கிறாங்க. கொலை நடந்த தெரு இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது சிசிடிவி கேமரா கிடைக்குமா அப்படின்னு மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்க ஒரு வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கிறத பாக்குறாரு. ஆனா அதோட அவுட்புட் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்க இன்னொரு சைடு கட் பண்ணி சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. இந்த கேஸ் சொல்லி என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. அவங்க 2 பேரோட கால் டீடைல்ஸ் எடுத்தியா அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு. இவங்க அதை எல்லாத்தையும் எடுத்து காமிக்க அந்த லேடியோட கால் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் அடிக்கடி போட்டிருப்பாங்க. முதல்ல அவரோட கணவரான சஞ்சய் நம்பர், அண்ட் 2வது கணவரோட ஃப்ரெண்டான சரத் நம்பரா இருக்கும். இவங்களோட நம்பர் எதுக்காக இவ்வளவு வாட்டி கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு மாதிரி விசாரிக்க அப்பதான் நமக்கு தெரிய வருது அந்த சரத் இருக்கா இல்லையா, அவருக்கும் இந்த சிரிக்கும் பாத்தீங்கன்னா தொடர்பு இருந்திருக்கும். சரத் எப்பப்பெல்லாம் ஆபீஸ் கிளம்பி போறாரோ அப்பப்பெல்லாம் இவர் பாத்தீங்கன்னா உள்ள போயிருப்பாரு. கொலை நடந்த அன்னைக்கும் பாத்தீங்கன்னா சஞ்சய் வெளியே கிளம்பின உடனே பாத்தீங்கன்னா இந்த சரத் உள்ள போயிருப்பாரு. இந்த விஷயத்த வெளியில நின்றுகிட்டு இருக்க சஞ்சய் கவனிச்சிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேருக்குள்ளே அஃபேர் இருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு செம்ம கடுப்புல இருந்திருப்பாரு. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு சரத் அங்க இருந்து போன உடனே சஞ்சய் மறுபடியும் உள்ள போயிருப்பாரு. என்ன போனவர் உடனே வந்துட்டாரு அப்படின்னு மாதிரி இவரோட ஒய்ஃப்க்கு சின்னதா சந்தேகம். இதனால அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேட்கிறாரு. உள்ள போய் காஃபி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு வெளியில இவர் டிவில பயங்கரமா சவுண்ட் வச்சுட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இவங்களும் இவ்வளவு
இவ்வளவு சவுண்ட் வச்சிருக்கீங்களே என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க 2 பேருக்குள்ளயும் கை கலப்பு ஏற்படுது. இதோட முடிவுல அவங்களோட கழுத்தை அறுத்துட்டு அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டை சுத்தி மிளகா பொடி போட்டுட்டு எந்த சந்தேகமும் வராம அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாரு. சோ இந்த எல்லா விஷயங்களையுமே பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்படிதான் அந்த கொலை நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு கட் பண்ணி மாலிக் அப்படின்னு ஒரு நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த நபர் போலீஸ் ஸ்டேஷன் வர மாதிரி காமிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் அவரை கூப்பிட்டுக்கிட்டு அது கூட அந்த வீட்டுல, அதாவது கொலையான வீட்டுல வேலை செஞ்சாங்க இல்லையா வேலைக்காரி, அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கே போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் மாலிக் கிட்டையும் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் அந்த வேலைக்காரங்க கிட்டையும் விசாரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சப் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் எப்படி, அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்க அவங்க 2 பேருமே தங்கமானவங்க தான், நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆனா சண்டை வரும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுலதான் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு மாதிரி என்ன விஷயம் சொல்லாம தாயங்க இவங்க தைரியமா சொல்லுங்க, எந்த பிரச்சனைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்ற அதே சமயத்துல சப் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அதை நினைச்சு பாக்குறாங்க. எதனால சண்டை ஆரம்பிச்சது அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுல சண்டை போடும்போது என்னென்ன விஷயங்கள் சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இந்த சஞ்சய் இருக்கார் இல்லையா, அவருக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இன்னொரு சைட்ல இவரோட வைஃப் பாத்தீங்கன்னா உனக்கு பணம் தான் முக்கியம் போல, நான் காதலுக்காக தான் நான் கல்யாணம் பண்ண நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சண்டை பெருசா இருக்கும். சோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா, இந்த விஷயத்த அந்த மாலிக் கிட்ட சொல்லி இதனால என்ன சொல்ல வரேன்னு கேட்க அவர் கடுப்பாயிட்டு, பணம்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னோட சொந்தத்துக்கு ஒரு நாள் உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி ஒரு அப்செட்ல இருக்கும்போது இது தெரிஞ்சுக்கிட்டு சஞ்சய் பாத்தீங்கன்னா நிறைய பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து முதல்ல அவங்களுக்கு உதவுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பியிருப்பார். இந்த விஷயத்த சொல்லி முடிக்க 2 பேர் சொன்ன விஷயங்களும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா மாலிக் போய் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அவன் அனுப்பி வச்சுட்டு வேலைக்காரியை குடிக்கிறாங்க. நீ போய் சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஆமா உன்னோட ஹஸ்பண்ட் பிளம்பர் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு வருவான்னு கேள்விப்பட்டேன், அவனை இப்ப இங்க கூப்பிட முடியுமான்னு கேட்க இவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. போன் அடிக்கிறாங்க, போன் ரீச் ஆகலன்ற விஷயத்த சொல்ல, சரி நீ நம்பரை கூட மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஏன் இந்த வேலைக்காரி இதை பண்ணிருக்க கூடாது இன்ஸ்பெக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. தனிமையில சிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரே நேரத்துல வேலைக்காரி அவங்களோட கணவரும் உள்ள வந்து தனிமையில இருக்க சிரிய பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில தாக்கி கொலை பண்ணிட்டு அந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக மிளகா பொடியை தூவிட்டு போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இந்த கேஸ்ல ஏதாவது லீடு கிடைக்குமா அப்படின்னு மாதிரி காத்துக்கிட்டே இருக்காரு. அப்பதான் டாக்டர் கிட்ட இருந்து போன் வருது. அந்த பொண்ணை கொலை பண்ணது ஒரு பேப்பர் கட்டர் மூலமா தான், அது வழிதான் இப்ப தெரிஞ்சிருக்கு. தெளிவான இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கலன்னு சொல்ல இவரு அதுல இருக்க கைரேகையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த கேஸ எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி போனை கட் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி அந்த இறந்து போன லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இறுதி சடங்கு எல்லாத்தையும் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த லேடியோட ஃபேமிலி மொத்தமும் அங்கதான் இருப்பாங்க. அண்ட் சஞ்சயும் பாத்தீங்கன்னா பயங்கர சோகத்துல இருக்க சரத் தான் அவருக்கு ஆறுதல சொல்லி வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி இவங்களோட லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. சஞ்சய் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி கிட்ட இருந்து ஒரு வரதட்சணையும் வாங்காம தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அண்ட் இவங்க 2 பேரோட கல்யாண வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா தான் இருக்கும். இவரோட வைஃப்க்கு பாத்தீங்கன்னா தானம் கொடுக்கறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இதனால நினைச்ச நேரத்துல நினைச்ச இடங்கள்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு ஆதரவு கொடுக்கறது இவங்களோட கணவரான சஞ்சய். சோ இவங்களோட வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்க ஒரு நாள் இவங்களோட தாத்தா, அதாவது சிரியோட தாத்தா பாத்தீங்கன்னா இறந்து போறாங்க. இதனால அங்க வாழ பிடிக்கல அப்படின்னு மாதிரி வீட்டை மாத்திட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த தாத்தா இறந்து போயிட்டாரு இல்லையா, அவரோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 50 கோடியில ஒரு வீடு ஒண்ணு இருந்திருக்கும். அந்த வீடு இந்த சிரி பேர்ல தான் இருக்கு அப்படின்னு விஷயம் தெரிய வருது. இதை தெரிஞ்சதும் அவங்க இது எனக்கு வேணாம், நான் அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு மாதிரி போன் பண்ணி அவங்க கிட்ட இதை பத்தி விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இதை சஞ்சய் கவனிக்கிறாரு. என்ன விஷயத்துன்னு கேட்க இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. 50 கோடி ரூபாய் சொத்தை திடீர்னு எப்படி எடுத்து கொடுப்பேன், என்கிட்ட கன்சர்ன் கேட்டிருக்கலாமே அப்படின்னு மாதிரி வாக்குவாதம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா வீட்டுல வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்க கேட்டுட்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த சண்டைக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இவங்களோட இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருந்திருக்கும். இவங்களுக்கு 2 வருஷமாயும் குழந்தை இருந்திருக்காது. இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கும் போதும் அவங்க நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அனுப்புவாங்க. இதையும் பொருட்படுத்தாம நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம தான் வாழ்க்கையை ஓட்டி இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்ததால சஞ்சய் பாத்தீங்கன்னா சரத்தோட வீட்டுல தான் இருப்பாரு. அவரை பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக சரத் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்கிற ஒரு லேடிக்கு போன் பண்ணி நீ அவனை கொஞ்ச நேரம் பாத்துக்க முடியுமான்னு கேட்க அவங்க வேலையா இருக்காங்க. இதனால ஷில்பா அப்படின்ற ஒரு லேடியை பாத்துக்க சொல்லும்படி கேட்கிறாரு. இந்த சீன் இதோட கட்டாயி இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வருது. சஞ்சய் சொன்ன ஆதாரங்கள் எல்லாத்தையும் வச்சு சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு அவர் பாத்தீங்கன்னா ஒரு சிக்னல்ல நின்னுட்டு தான் வந்திருப்பாரு. அந்த சிக்னல் ஆதாரங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவர் பாத்தீங்கன்னா பயங்கர டயர்டா தான் வண்டிக்குள்ள உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு அவன் எதுவுமே பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்லிட முடியாது. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ இருக்கு அப்படின்னு மாதிரி தேட கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் சஞ்சயை காமிக்கிறேன். யாருக்கும் தெரியாம பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயத்தை விசாரிச்சுட்டு ஒரு பால
பாழடைஞ்ச வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு போனா இல்லையா, இந்த விஷயத்த ஒரு போலீஸ்காரர் நோட் பண்ணிட்டாரு. இந்த சீன் இதோட கட்டாய் மறுபடியும் இன்ஸ்பெக்டர் கிட்டே போகுது. சிரியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாரு. அவங்க ரெண்டாவது ஹஸ்பண்ட் கூட தான் இருந்துட்டு இருப்பாங்க. ரெண்டாவது ஹஸ்பண்டுக்கும் சிரிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்னோட முதல் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு மாதிரி அங்க ஒரு பிளாஷ்பேக். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவங்களோட அப்பா அம்மாக்கு பயங்கர சண்டை, ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடல அப்படின்னு மாதிரி முடிவெடுக்க சிரிய பாத்தீங்கன்னா இவங்களோட அப்பா கிட்டயே வளர விடுறாங்க. அவர் குடிச்சு இறந்து போனதால சிரியா அவங்க தாத்தா பாத்துக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. அந்த தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவன் மேல 50 கோடி மதிப்புல சொத்து இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இந்த விஷயம் என்னோட ரெண்டாவது ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல, இதனால நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல பக்கத்துல இருக்க சப் இன்ஸ்பெக்டரும் அவர் இப்ப எங்க இருக்காருன்னு கேட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி சரத் இருக்கா இல்லையா அவரை பார்க்க போறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஷில்பா இன்னொரு பொண்ணு சொல்லியிருந்தா இல்லையா, அந்த பொண்ணு கூட ஜாலியா பேசிக்கிட்டே இருந்திருப்பார். இவர் உள்ள போன உடனே அமைதியாயிடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் சரத் கிட்ட போய் உனக்கும் அந்த இறந்து போன பொண்ணுக்கும் என்ன பார்த்தவர்கள் நிறைய போன் கால் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல, அது எங்களோட பர்சனல், இங்க இருந்து கிளம்ப முடியுமா அப்படின்னு மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்ப செம்ம கடுப்பு. அந்த அப்படியே கட் பண்ணி சிரியோட ரெண்டாவது அப்பா அப்படின்னு மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. ஒரு பார்ல உட்காந்து ஃபுல்லா சரக்கா குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் எங்கதான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் அங்க வந்துகிட்டே இருக்க. அப்பதான் வீட்டு வேலைக்காரியோட ஹஸ்பண்ட் இருக்கா இல்லையா, அவர் அந்த இடத்துல இருக்கிறத பாக்குறாங்க. உடனே புடிச்சு வைக்கிறாங்க. அது கூடவே இந்த நம்பரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக கட் பண்ணி சஞ்சயை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறார். உங்க ரெண்டு பேரோட காதல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க ஒரு சின்ன பிளாஷ்பேக். இந்த சரத்தும் சஞ்சயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பார்ட்னர்ஷிப்ல ஒரு கம்பெனியை ரன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ண அப்பதான் சிரி இவங்களோட வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆகுறாங்க. சிரியோட தாத்தாவை பாத்தீங்கன்னா சரத்துக்கு முன்னாடியே தெரியும். இதனால 4 பேரும் க்ளோஸ் ஆக சிரிக்கும் சஞ்சய்க்கும் பாத்தீங்கன்னா காதல் மலர ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் அவங்களோட ஐடியா கண்டுபிடிச்சு நைட் எல்லாம் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் தன்னோட காதலை வெளிப்படுத்த கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்ப சிரி பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை சொல்றாங்க. இவங்களோட அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து இவங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு கடத்துல இவங்க அம்மா வாழவே முடியாது அப்படின்னு மாதிரி சிரிய கூப்பிட்டுக்கிட்டு கிளம்ப இவங்களோட தாத்தா தான் பாத்தீங்கன்னா பொண்ணையாச்சும் விட்டுட்டு போமான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க போய் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவரோட அம்மாவும் எனக்கு பிடிக்காம போயிருச்சு அப்படின்னு நம்மளா ஃபீல் பண்ண இவர் நிறைய ஆறுதல் எல்லாத்தையும் சொல்லி நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ணி பிரசன்ட்க்கு வருது. உன் ஃப்ரெண்டு சரத்து மேல உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்க இவருக்கு சுத்தமா இல்ல. ஆனா அது கூடவே இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கும் தெரியாம நேற்று ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, அதுக்கு என்ன இடம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்க இவர் ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன பிளாஷ்பேக். இவரோட வைஃப் இருக்காங்க இல்லையா, ஒரு வயசான நபர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கதை பாப்பாங்க. அவருக்கு சாப்பாடு கொடுத்து உதவணும் அப்படின்னு மாதிரி சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு 4 ரவுடி பசங்க இருப்பாங்க. அதுல ரவி அப்படின்னு ஒரு பையன் இவங்க கிட்ட தவறா நடந்துக்கணும் அப்படின்னு மாதிரி முயற்சி பண்ணி தேவையில்லாம மேல எல்லாம் கை வச்சிருப்பான். இது எல்லாத்தையும் காருக்குள்ள இருந்து பார்த்தது சஞ்சய் பாத்தீங்கன்னா இறங்கி வந்து அந்த நம்பரை அந்த இடத்துல பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு கார் எடுத்துட்டு போயிடுவாரு. இந்த விஷயத்தால கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த பொண்ணு சும்மா விட மாட்டேன், பழிய வாங்கிய தீருவேன் அப்படின்னு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருப்பான். இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு என் ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் ஞாபகம் வந்தது, மேபி அவன் கூட இதை பண்ணிருக்கலாம் இல்லையா, அதனாலதான் அவனை பார்க்கணுன்றதுக்காக நான் அவன் இடத்துக்கு போனேன், ஆனா அங்க யாருமே இல்ல சார், இதனாலதான் அந்த இடத்துக்கு போக வேண்டியதா போச்சுன்னு சொல்ல இவர் கடுப்பாயிட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க, நீங்களா எதுவும் எடுத்தம் கவுத்தம் பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி அனுப்பி வச்சுட்டு வேலைக்காரியோட ஹஸ்பண்ட பிடிச்சாங்க இல்லையா அவர்கிட்ட போறாரு. இந்த கொலையை நீ தானடா பண்ண அப்படின்னு மாதிரி அடிச்சு விசாரிக்க அவன் பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுதுகிட்டு இந்த கொலையை நான் எதுவும் பண்ணல அப்படின்னு மாதிரி ஒரு சின்ன விஷயத்த சொல்றான். தன்னோட ஒய்ஃபை கூட்டு போகணும் அப்படின்னு மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போயிருப்பான். கதவு திறந்திருக்கும், ஒன்னும் புரியல. ஏதாச்சும் உள்ள போய் பார்க்க அந்த சிரி இருக்காங்க இல்லையா இறந்து போய் கிடக்குறாங்க. இவரும் என்ன எதுன்னு தெரியாம இதுக்கு மேல இங்க இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு மாதிரி ஓடி போயிட்டு இருப்பாரு. என் மேல குற்றம் வந்துரும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நாள் நான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன் சார், மத்தபடி எதுவும் பண்ணலன்னு சொல்ல ஆனா இவர் நம்புற மாதிரி தெரியல. இவரை வெளியே விடாம அங்கேயே வச்சு லாக் பண்ணிட்டு சிரியோட ரெண்டாவது அப்பா இருக்காரு இல்லையா அவர்கிட்ட போய் விசாரிக்கிறார். உன்னோட பொண்ணு நீ தானே கொன்ன, பணத்துக்கு ஆசைப்படுறதுதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுன்னு சொல்ல அவர் கடுப்பாயிட்டு அப்படியே நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இது பண்ணியிருந்தாலும் அவளை கொல்றது மூலமா எனக்கு எப்படி சார் பணம் வரப்போகுது, எல்லா சொத்த புருஷனுக்கு தானே போய் சேரும், என் பொண்டாட்டி கிட்ட அவன் உன் பொண்ணு தானே எப்படியாவது பேசி பணத்தை வாங்கிட்டோன்னு மட்டும்தான் சொன்னேன், மத்த எதையும் நான் சொல்ல கிடையாதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி அந்த சிசிடிவி கேமராவோட அவுட்புட் வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அது வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது சிரி கிட்ட தப்பா நடந்துகிட்டான் இல்லையா ரவி, அவன் பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்திருப்பான். போகும்போது வெறும் கையோட போனவன் ரிட்டர்ன் வரும்போது பேக்ல எதையும் எடுத்துட்டு போயிருப்பான். சோ இது மூலமா இவன் தான் ஏதோ ஒரு பண்ணிருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் அட்ரஸ கண்டுபிடிச்சு அங்க போய் பார்க்க வீடு பூட்டி இருக்கு. இதனால உள்ள உடைச்சுக்கிட்டு போகும்போது செம்ம நாத்தடிக்குது. என்னன்னு செக் பண்ணி பார்க்க அந்த இடத்துல ரவி இறந்து போய் கிடக்குறான். இவங்களுக்கு ஒன்னும் புரியல. வீடு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அவன் எடுத்துட்டு வந்தா இல்லையா அந்த பேக் இருக்கும், அதை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டுல காணாம போன நகைகள் எல்லாமே இருக்கும். சோ இவன் தான் கொலை பண்ணிட்டு நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கான். ஆனா
இவனை யாரும் கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்க சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே கேஸை எவ்வளவு நாளையா எழுதிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் போடுறாங்க. அப்பதான் சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்ற விஷயத்த கொடுக்குறாங்க. அது பேப்பர் கட்டரால ஏற்பட்ட காயம் தான், ஆனா அதுல பதிஞ்சிருக்க கைரேகை சஞ்சயோடதுதான் சொல்ல இவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. எனக்கு அப்பவே தெரியும் அவன் தான் இதை பண்ணிருப்பான், அவன் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்ப கட் பண்ணி சஞ்சயை காமிக்கிறாங்க. ஷில்பா அப்படின்ற ஒரு லேடி தான் இவரை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க இல்லையா, அந்த லேடி இவரை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து இன்ஸ்பெக்டர் உள்ள வர பண்ண எல்லாமே நீதான்ப்பா, ஒரு அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போய்கிட்டே இருக்க இவர் எதனால அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறாரு. இவ ஆதாரங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. இது யாரோ பெருசா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா இதை பண்ணது நான் கிடையாது, ஆபீஸ்ல பேப்பர் கட் மாறினப்ப எனக்கு டவுட்டா இருந்தது, இதை நான் பண்ணல சார் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்க யாரோ கேக்குற மாதிரி தெரியல. இதனால அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாரு. பின்னாடி இன்ஸ்பெக்டர் முதல் கொண்டு அங்க இருக்க எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ஒரு நபர் கிட்ட இருந்து போனை வாங்கி சரத்துக்கு போன் அடிக்கிறாரு. நம்ம சீக்கிரட்டா வச்சிருக்கோம் இல்லையா சிசிடிவி கேமரா, அதை செக் பண்ணி பாரு, யாரோ பிளான் பண்ணி மாட்டி விட்டு ட்ரை பண்றாங்கன்னு சொல்ல சரத்து பாத்தீங்கன்னா வேக வேகமா அதை செக் பண்ணணும் அப்படின்னு மாதிரி கிளம்புறாரு. பின்னாடி போலீஸ் வரதை பார்த்த உடனே சஞ்சய் போனை கொடுத்துட்டு ஓடி போக போலீஸ் எல்லாரும் வந்து போனை கொடுத்த நபரோட போனை வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க யாருக்கு போன் பண்ணிருக்கான் அப்படின்னு மாதிரி. ஆனா அந்த சமயத்துலதான் சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து ஒரு கால் ரிசீவ் ஆகுது. அந்த ரவியோட வீட்டை சுத்தி விசாரிச்சப்போ ரவி இறந்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அந்த சரி பாத்தீங்கன்னா மதியானம் ஒரு 3 அளவுக்கு இறந்து போயிருப்பாங்க. அந்த நேரத்துல சஞ்சயும் சரத்தும் பாத்தீங்கன்னா அதே லொகேஷன்ல தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அண்ட் இது கூடவே ஒரு போன் பண்ணி பேசினது சரத்து தான் அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. இதனால வேக வேகமா சரத்து இருக்க ஆபீஸ்க்கு போக அங்க பாத்தீங்கன்னா சரத்தை எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி சிசிடிவி கேமரா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்க்கிங்ல சஞ்சய் ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியுது. இதனால அவர் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா ஓட ஒரு கார் பக்கத்துல இருந்து சஞ்சய் ஓடி போயிட்டு, ஆனா அந்த காரை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது சரத் இருக்கா இல்லையா, சோ இது மூலமா இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சஞ்சய் தான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. கட் பண்ணா சஞ்சய் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா போலீஸும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்ட சஞ்சய் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக நைஸா அவரோட வீட்டு பின்னாடி சோறு எல்லாத்தையும் எகிரி குதிச்சுட்டு உள்ள போறாரு. அந்த சரத் கிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு போன் வந்திருக்கும். அந்த போனை பாத்துக்கிட்டே இருக்கும்போது உள்ள ஒரு வீடியோ, அந்த வீடியோ பார்த்தோன்னே இவரால் எதுவுமே நம்ப முடியல, பயங்கர ஷாக்கோட இருக்கு. பின்னாடி இருந்து யாரோ தலையிலேயே அடிக்கிறாங்க. இவரு யாருன்னு திரும்பி பார்க்க இவர் உதவுனார் இல்லையா மாலிக், அவர் தான் அது. இவர் அடிச்சு கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அப்ப இவரை பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க வந்து அடிக்கிறாங்க. அது யாருன்னா இந்த சஞ்சய்க்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஷில்பா, அவங்க தான். இந்த 3 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சத்தத்தை எல்லாத்தையும் வெளியே இருக்கிற போலீஸ் பாத்தீங்கன்னா கேட்டுட்டாங்க. உள்ள வந்து எல்லாரையும் கன் பாயிண்ட்ல புடிச்சிட்டாங்க. அண்ட் இதோட முதல் வேலையா சஞ்சயை புடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகடா சரத்தை கொண்டேன்னு கேட்க இவர் மறுக்கிறாரு. இது எல்லாமே இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இந்த வீடியோ முதல்ல பாருங்கன்னு சொல்ல பார்த்த இன்ஸ்பெக்டரும் பயங்கர ஷாக்கு. அண்ட் சஞ்சயை வெளியே உட்கார வச்சுட்டு அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்க தானே இதை பண்ணது, ஒழுங்கு மருந்தே ஒத்துக்கோங்கன்னு சொல்ல முதல்ல இவங்க மறுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சில விஷயங்களும் பாத்தீங்கன்னா ரிவீல் பண்றாங்க. சஞ்சயோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஷில்பா அப்படின்றவங்க ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்றாங்க. சஞ்சயோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு பயங்கரமா பிடிச்சிருக்கு. என்னதான் சஞ்சய்க்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் இதை பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பொருட்டா மதிக்கல. சஞ்சய் எப்படியாவது அடையணும் அண்ட் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவுல அவர் மேல பைத்தியமா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவர் போற வர எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அந்த இடத்துக்கு சஞ்சயோட மனைவி வந்தா அவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா சஞ்சய்க்கு நிறைய உதவிகளை பண்ணுவாங்க. இதனால சஞ்சய் நல்ல பேருவாங்க. இதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவங்களை வீட்டுக்கு டிராப் பண்ணணும்ன்ற மாதிரி கார்ல கூட்டு போய்கிட்டே இருக்க நீ பண்ண உதவி எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு போனை கிஃப்டா கொடுக்குறாரு. இது மூலமா அவருக்கும் நம்ம மேல ஆசை இருக்கு அப்படின்றத இவங்களா புரிஞ்சுக்கிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இவங்களை கூட்டு போகணும் அப்படின்றதுக்காக சஞ்சய் ஒரு நாள் கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க இவங்களுக்கு போன் வருது. குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவரை இன்னைக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கொஞ்சம் மேல வந்து வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்க அவரு இவங்களோட ரூமுக்கு வராரு. அது குளிச்சு முடிச்சிட்டு இருந்த இவங்களும் பாத்தீங்கன்னா உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண சொல்ல இவருக்கு இது அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணி முடிக்க இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவங்க கிஸ் பண்ற அளவுக்கு வந்துடுறாங்க. தடுத்து நிறுத்திட்டுறாரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி கிளம்பி போக இந்த விஷயத்தால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போயிருது. அப்படியே கட் பண்ணி அந்த ஆபீஸ்ல மாலிக் அப்படின்னு மாதிரி ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவர் கூட ஷில்பா பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. சஞ்சய் சரத் 2 பேரோட காரையும் பாத்தீங்கன்னா இவர் தான் மெயின்டைன் பண்ணுவார். ஆனா அது மட்டும் இல்லாம சரத்தோட செகண்ட் போன் இருக்கு இல்லையா அதையும் பாத்தீங்கன்னா இவர் தான் மெயின்டைன் பண்ணுவார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஷில்பா இவர் கூட ஆசையா பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் மயங்கி போயிட்டு ஒரு நாள் ஷில்பாவை பிக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க ரூமுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து இவரை கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண இவர் அவங்களோட அழகுல பாத்தீங்கன்னா பிளாட் ஆயிட்டார். அவங்க கூட ஒன்னாவும் இருக்க ஆரம்பிக்கிறார். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதும் இந்த விஷயத்த நீ எனக்கு ஈஸியா பண்ண மாதிரி தெரியல, என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறேன்னு இவர் கேட்க அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு சஞ்சய் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் கூட வாழணும் அப்படின்ற மாதிரி நான் ஆசைப்படுறேன். ஆனா குறுக்க இருக்கிறது அவரோட வைஃப் தான் இல்லையா அந்த விஷயத்த
விஷயத்துக்காக தான் நான் ஒண்ணு கூப்பிட்டேன், அவரோட ஒய்ஃபை பிரிக்கணும் அண்ட் அவரோட ஒய்ஃபையும் கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட மாலிக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. அந்த ரவிக்கு கான்டாக்ட் பண்ணி நீ ஒரு வேலையை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ரவி கிட்ட சொல்ல அவரு கரெக்டா முடிச்சு தரேன்னு கிளம்புறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி சஞ்சய் அவரோட ஒய்ஃபை விட்டுட்டு போயிருப்பா இல்லையா. கொஞ்ச நேரம் கழிச்சு மாலிக் அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாரு. சார் இந்த மாதிரி ஒரு ஃபைலை விட்டுட்டு வந்துட்டாரு, அதை எடுத்துட்டு போகதான் வரந்த அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் காஃபி போட்டு தரேன்னு உள்ள போறாங்க. அந்த சமயம் பார்த்து ரவியை உள்ள கூப்பிட்டு பொருள் எல்லாத்தையும் கொடுத்து கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருப்பாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சிரியும் பாத்தீங்கன்னா எவ்வளவு தப்பிக்கணும்னு முயற்சி பண்ண அதை எதுவுமே பண்ண முடியல. அந்த இடத்துல கொடூரமா கழுத்து அறுத்து சாகடிச்சுட்டு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு நகைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போக வச்சிருப்பாங்க. சோ இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா அந்த மாலிக் தான் இருப்பாரு. இப்ப போலீஸ்காரங்க அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சிசிடிவி கேமராவும் கிடைச்சிருச்சு அப்படின்ற விஷயம் தெரியும் இல்லையா. அந்த இடத்துல மாலிக் இருந்திருப்பாரு. இதனால ரவி கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி நீங்க இருந்து போயிடுன்னு சொல்ல, ஆனா அவர் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்க ஏன் முன்னாடியே சொல்லல, நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா உங்களை மாட்டி விடுறது தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்ல ஷில்பாவும் இந்த மாலிக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரவியை போட்டு தள்ளிட்டு வந்திருப்பாங்க. சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் போய் பார்க்கும்போது இது மட்டும் இல்லாம சரத்தோட செகண்ட் போனையும் இவர் தான் யூஸ் பண்றாரு இல்லையா. அதனாலதான் சரத் இந்த இடத்துல இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி டவர்ல காட்டியிருக்கும். இது மட்டும் இல்லாம சஞ்சய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த இடத்துல ஷில்பா இருந்திருப்பாங்க. சஞ்சய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க அப்படின்ற விஷயத்த மாலிக் கிட்ட போன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதனால மாலிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த சைடு இருக்க சரத்தும் பாத்தீங்கன்னா சீக்ரெட் கேமரா ஒண்ணு இருக்கு, அதை செக் பண்ணி பாருடா அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்குமே, அதை செக் பண்ணி பாத்துருப்பாரு. ஆனா அப்படி பார்க்கும்போது அதுல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பேப்பர் கட்டர் இருக்கு இல்லையா, அதை இந்த மாலிக் தான் எடுத்துட்டு போனாரு அப்படின்ற விஷயம் பதிவாயிருக்கும். இதனால செம்ம கடுப்புல அந்த மாலிக்கு போன் அடிக்க மாலிக் பாத்தீங்கன்னா ஷில்பா கூட பேசிக்கிட்டு இருப்பாரு. சஞ்சய் எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க, சஞ்சய் எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஷில்பா பேசிக்கிட்டே இருக்க மாலிக்கு போன் வருது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தானடா இருக்க, ஆனா போலீஸ் கிட்ட மாட்டி விட மாட்டேன்னு சொல்லி கார் எடுத்துட்டு போகலான்னு சரத் வர இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவரோட சாவிக்கு இவர்கிட்ட ஸ்பேர் இருக்கும் இல்லையா, காருக்குள்ள போய் உட்காந்துக்கிறார் யாருக்கும் தெரியாம. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சரத்தை கொலை பண்றாங்க. அது இது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் எரேஸ் பண்ண அப்பதான் இவரோட அதாவது சரத்தோட போனை செக் பண்ணி பாக்குறாங்க. இவரோட 2வது போன் இருக்கும் இல்லையா, அதுக்கு அந்த சிசிடிவி ரெக்கார்ட் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டாரு அப்படின்றது. அப்ப அந்த போன் எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஹீரோட வீட்டுல அதாவது சஞ்சயோட வீட்டுல இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கும் இல்லையா. அதை எடுக்கணும்னு வந்திருப்பாங்க. அப்பதான் இந்த மாதிரி நடந்திருக்கும். கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. எனக்கு சஞ்சய் வேணும் அப்படின்ற மாதிரி தான் ஷில்பா இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஆனா மாலிக்கோ ஷில்பா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிதான் சஞ்சய் தான் இதை கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஃபில்ம் பண்ணணுன்றதுக்காக அந்த பேப்பர் கட்டர் எல்லாத்தையும் வச்சு இவரை மாட்டி விடணும் பிளான் போட்டிருப்பாரு. இப்ப எல்லா விஷயமும் ரிவீல் ஆயிடுச்சு இல்லையா. இதனால இவங்களை எல்லாரும் அரெஸ்ட் பண்றாங்க. அண்ட் சஞ்சய் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி அவரும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்த சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு காதலுக்காக இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்காளே சார் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்க அந்த பொண்ணு சஞ்சய் பணக்காரு அப்படி இருந்தாலும் இது எல்லாத்தையும் பண்ணா அவன் ஒரு ஏழையா இருந்தா கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டேன். ஆனா அது மட்டும் இல்லாம அந்த மாலிக் காமத்துக்காக மட்டும்தான் இதை பண்ணா, மத்தபடி எதுவும் கிடையாது அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு சஞ்சய காமிக்கிறேன். அவரோட அசிஸ்டன்ட கூப்பிட்டு ஒரு 15 லட்சம் இருக்கும், அது ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ண இதை பார்த்த அசிஸ்டன்ட் இவ்வளவு பணம் எதுக்கு சார்னு கேக்குறாரு. நமக்கு வர்றதுல கொஞ்சம் கொடுக்கறதுல தப்பு இல்லப்பா, இதை நீ பண்ணுப்பா அப்படின்னு மாதிரி அனுப்பி வைக்க அப்பதான் இவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இறந்து போன அந்த ஷரத் மேலயும் சிரி மேலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல 25 கோடி கிட்ட மொத்தம் 50 கோடி கிட்ட இன்சூரன்ஸ் பண்ணிருப்பாரு. அந்த பணம் மொத்தமா ரிசீவ் ஆயிருக்கும். அண்ட் இவரோட ஒய்ஃப் சொத்தான 50 கோடி இருக்கும் இல்லையா, அதுவும் வந்திருக்கும். சோ இவர் எல்லாத்தையுமே பண்ணது இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி காமிச்சு இவர் பண்ண விஷயங்களை காமிக்கிறாங்க. இவர் ஒரு சிவில் இன்ஜினியரா தான் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி சரத் விசிட் பண்ணிருப்பாரு. அங்க இருக்கிற ஆளுங்க மூலமா ஒரு பெரிய இடத்து பையன் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதனால அவர் கூட பாத்தீங்கன்னா பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறார். ஆனா சரத்துக்கும் அந்த ஹீரோயினோட தாத்தாக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா. அந்த தொடர்பு மூலமா ஹீரோயினை பிடிக்கிறார். அவங்களோட தாத்தாக்கு 50 கோடி மதிப்புல சொத்து இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அதோட வேல்யூ எல்லாமே டபுள் ஆக போகுது அப்படின்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை கைப்பற்றணும் அப்படின்ற முனைப்புலதான் பாத்தீங்கன்னா அவங்கள காதல் வழியில விழ வச்சு மத்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு. அது ஒரு கட்டத்துல அவங்க அனாத ஆசிரமத்துக்கு இது எல்லாத்தையும் எழுதி வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. இதனால செம்ம கடுப்பாய் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போதுதான் ஷில்பா இவர் மேல காதல் கொள்றதையும் அது இதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு. இதனால அவங்களுக்கு ஒரு போன் கிஃப்ட் பண்ணார் இல்லையா, அதுல ஒரு பக்க வச்சு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாரு. சோ இவங்க மூலமா சாதிக்கணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. அது அதே சமயத்துல ஷரத்தும் சிரியும் நிறைய போன் கால் பேசியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அது எதனால அப்படின்னா சஞ்சய் என்கிட்ட முன்ன மாதிரி பேச மாட்டாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி போன் பண்ணி சரத் கிட்ட தான் புலம்பிருப்பாங்க. அண்ட் ஷில்பாவும் அந்த மாலிக்கும் கண்டிப்பா தான் ஒய்ஃபை கொண்டுடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் வெளியே போயிருப்பாரு.
ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அதே மாதிரி அவங்க கொண்டுட்டாங்க இல்லையா, கண்ணுல தண்ணி கூட வந்திருக்காரு. இதனால பக்கத்துல இருக்க மிளகா பொடி எடுத்து போட்டுக்கிட்டு அழுகுற மாதிரி நடிச்சு இது எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு. அண்ட் ஒரு போலீஸ் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயமும் பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் ரவி அப்படின்ற ஒருத்தரை தேடி போயிருப்பாரு. அது மூலமா தான் ரவி லீட் கிடைச்சிருக்கும். ஆனா அதையும் தாண்டி சரத்தையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அந்த சீக்ரெட்டா இருக்கு இல்லையா, அந்த கேமராவை செக் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அது மூலமாவே மாலிக் இவரை கொண்டுட்டு இருப்பாரு. சோ இவர் பண்ண எல்லா மூவுமே பாத்தீங்கன்னா தான் இந்த சொத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தான். இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப முடிஞ்சு போயிடுச்சு. அண்ட் இவருக்கும் சொத்து கிடைச்சிருச்சு இல்லையா. இந்த சந்தோஷத்தோட ஒரு கார்ல வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு லாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காரை அடிச்சு தூக்குது. ஸ்பாட்ல ஒரு இறந்து போக ஒரு நபர் இறங்கி வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்த யாருக்கும் போன் பண்ணி சொல்றாரு. போன் பண்ணி சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா, அவர் தான். அண்ட் இப்ப இவர் ஏன் இதை பண்ணாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சஞ்சய் ஏன் சொத்துக்காக இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு மாதிரி முனைப்புல சஞ்சயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாத்தீங்கன்னா விசாரிச்சிருப்பாரு. அப்பதான் சஞ்சய்க்கு பக் வச்சு கொடுத்த ஒரு ஹேக்கரை பிடிக்கிறாரு. அவர் அடிச்சு விசாரிக்கும் போது உண்மைகள் எல்லாத்தையும் உளறிட்டாரு. சோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி சஞ்சய் தான் இருக்கா அப்படின்றது தெரிய வருது. எல்லாத்தையும் பண்ணது சஞ்சய் தான் இல்லையா. அவன் உயிரோட வாழக்கூடாது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி தான் அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சந்தோஷத்தோட சிரிக்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.